ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா திடீர்னு கொழுக்கட்டைன்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்க கேட்டாங்க, அம்மா ஏதாவது செஞ்சு கொடுன்னு. சரி, வீட்டில் இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சும்மாவே சாப்பிட மாட்டேங்குது, அதனால் அரைச்சி வச்சுருந்தேன். சரி, அதை வச்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கலான்ட்டு ஒரு அரை கப் மட்டும் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி தனியாக வச்சுட்டேன். வெல்லம் கொஞ்சம் காய்ச்சிட்டு நல்லா கரைஞ்சோனையுமே பொட்டுக்கடலை பொடி போட்டு, அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பாதாம் பிஸ்தா, அப்புறம் மக்கானா, கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பூர்ண மாதிரி ரெடி பண்ணிட்டேன். புட்டு மாவு இருந்தது, அந்த புட்டு மாவை கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணேன். இந்த புட்டு மாவு கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். நல்லா சுடுதண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாவு நீங்கள் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணாலுமே உறிஞ்சிக்கும் தண்ணி, அப்போ மறுபடியும் வரன்னு ஆகும். அதனால் ஓரளவுக்கு பனைஞ்சிட்டு தனியாக வச்சுட்டேன். அப்புறம் கொழுக்கட்டை அரைச்சி எடுத்து அதில் நெய் தடவினேன். நெய் தடவி மறுபடியும் எப்பவும் போல் மாவு உள்ளே ஃபில் பண்ணி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி மேலே மறுபடியும் மாவு இது பண்ணணும். இது ட்ரை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வரல, ஏன்னா நெய் தடவுனால அவ்வளோவா எனக்கு வரல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆயில் தடவிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அதில் ஆயில் தடவி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி ஃபில் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணப்போ நான் கரெக்டாக வந்துச்சு. ஷேப்பெல்லாம் உடையாமல் நீட்டாக வந்துச்சு. எல்லா மாவையும் பிடிச்சி வச்சேன். ஒரு 8 9 வந்துச்சு. அப்புறம் அதை எப்பவும் போல் நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. பாப்பா தம்பிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எப்போவுமே அந்த பூஸ்ட் மாதிரி கலக்கி கொடுத்தாலும் குடிக்கவே மாட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்ததில் சாப்பிட்டுக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.